இன்னைக்கு என்னோட யூசுவலா போக வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இனிமேல் பிரெக்னென்ட் லேடி இல்லாதனால சோலோவா பிஜில போய் தங்குற கதை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்றதுக்கு சென்னை போறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? காலம்பரம் 10 மணிக்கு தக்கல்ல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்காக எந்திரிச்சாச்சு. கண்ணடியோட இந்த நாசல் ஸ்டாப் யூஸ் பண்றது கொஞ்சம் பஞ்சாயத்தா தான் இருக்கு. 10 மணிக்கு தக்கல் டிக்கெட் ஓபன் ஆகாம 11 மணிக்கு ஓபன் ஆகும்னு போட்டுருக்கு. எங்க அப்பாக்கு நாசல் ஸ்டாப் பண்ணி யூஸ் பண்ணிருந்தோம்ல, எங்க அம்மா கிட்ட கேட்டப்ப கொட்ட வரல என்ன சொன்னாங்க. ஆனா எங்க அப்பாக்கு பெருசா அது செட் ஆகல. பிரெக்னென்ட் லேடிக்கு வாங்கி வச்சிருந்த இளநீ யாரும் பார்க்காம குடிச்சிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நான் பிரெக்னென்ட் லேடிக்காக பேன் கேக் பண்ணிட்டு 11 மணிக்கு தக்கல் டிக்கெட் போடலாம்னு நான் 2-3 ஆப்ல ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் லேடி எந்திரிச்சு கை வச்ச உடனே டிக்கெட் கிடைச்சிருச்சு. இல்ல ரிசர்வேஷன்ல பாத்ரூம் பக்கத்துல நின்னுகிட்டே தான் போயிருப்பேன். பனானா சாட்டேஜ்னால அவங்களுக்கு மட்டும் புரோட்டீன் பேன் கேக் பண்ணி கொடுத்துட்டு நான் என் வயித்தை சமாதானப்படுத்த கிருமி பழத்தை போட ஆரம்பிச்சேன். அப்பப்போ நாளைக்கு ஆபீஸ்ல காத்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்களான கோட் ரெட் வல்னரபிள் டெலிவரி மேனேஜரோட பிரசன்டேஷன்ல நினைவுக்கு வந்து பயமுறுத்திட்டு போகுது. எங்க அப்பா பலவரமா அந்த புது கட்டிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இன்னும் நிறுத்தல. சோளக்கருது ஸ்வீட் பொட்டேட்டோவையும் ஒரு பக்கம் வச்சு சாத்திட்டு டால் சென்னோட வேலையை நாங்க 2 பேருமா களத்துல இறங்கி பார்த்துட்டு நாளைல இருந்து ஆபீஸ் போறதுனால கார பறக்க வரதுக்கு கொஞ்சம் நாளைக்கு விடுமுறை விட்டுட்டு வெயிலோட தாக்கத்தை பாத்தீங்களா? அப்படியே நாளைக்கு ஊருக்கு போறதுனால துணியை எப்பயே துவச்சு போட்டுட்டு மத்தியான சாப்பாட்டு மிக்ஸ் டால் ஒரு பக்கமோ பீன்ஸ் கேரட் பீட்ரூட் இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு காஃபியை போட்டா பிரெக்னென்ட் லேடி எனக்கு வேணும்னு ஆசையை கேட்டதுனால நான் கொடுத்தானே இன்னைக்கு லக்கில நல்ல காஃபி மொக்கையானதுனால குடிக்க முடியாம டிஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரெக்னென்ட் லேடி எனக்கு ஊருக்கு போறதுக்கு எல்லா ஐட்டங்களையும் ரெடி பண்ணது மட்டும் இல்லாம என்னோட வேலையும் அவங்க பார்த்துட்டு என்னோட ஒரு நாளுக்காக இன்னைக்கு சண்டைன்னு கூட பார்க்காம எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கி என்ன ஜிம்முக்கு அனுப்பி விட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ஜிம்ல யாருமே இல்ல. ஆபீஸ் வேலை இப்பெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால சில நாள் ஜிம்முக்கே நவர விட மாட்டாங்க. அதனால எனக்கு வேற வழி இல்ல சண்டையை யூஸ் பண்றதை தவிர. லைஃப்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரவுசர் போட்டு மாட்டிக்கிட்டேன். என் வைஃப் காஸ்டியூம் நல்லா இருக்குன்னு சொன்னது அப்ப எனக்கு புரியல, இப்பதான் புரியுது. சண்டே இன்னைக்கு வெளில போலாம்னு நினைச்சிருந்தோம், ஆனா நம்மளோட ஒரு நாளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிருச்சு. இன்னியோட கதை எப்படின்னா ஷோல்டர் முரட்டடி அடிச்சதுல லெக்குக்கு டைம் இல்லாம போச்சு. வைஃப் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி கடி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வரப்ப நாளைக்கு விடிய காலையில எனக்கு ட்ரெயின் அப்படின்றதுனால காலம்பரம் எனக்கு சமைக்கிறதுக்காக சீக்கிரமா தூங்க போயிட்டாங்க. என்னோட வைஃப் எனக்கு டைம் ஷெட்யூல் போட்டு பட்டைய கிளப்பி எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிட்டாங்க. பிரெக்னென்ட் லேடி நானும் ஊருக்கு வரட்டுமான்னு ஒரு பக்கம் கேட்க உங்களுக்காக திங்கக்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு நைட் இன்னைக்கு நம்ம புரோட்டீன் சாலடா மேக் பண்ணதுல தண்ணி அதிகமா ஈக்குவலான கதையாயிருச்சு. நாளைக்கு சென்னைக்கு போய் ஆபீஸ் போய் வேலை பார்க்கணும்ன்றதுனால இஷ்டப்பட்ட வேலையை கஷ்டப்பட்டு நைட்டே முடிச்சுட்டு வாய்ஸ் கொடுக்கறப்ப ஃபேன் கூட போடாம எல்லாரையும் வெளில அனுப்பிட்டு டோர் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலையை குளிக்கிறதுனால சில நாள் சளி வருது, ஆனா வேற வழி இல்ல. ஆனா நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்ய நாளைக்கு பார்ப்போம்.